ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோயினி அந்த சைக்கோ பைய அவளுக்கு டைமாக இழுத்துட்டு வந்து தாலி கட்டிக்கிட்டு இருப்பான். ஸோ இதை தூரத்துலேருந்து நம்ம செகண்ட் ஹீரோவும் பார்த்துக்கிட்டு இருப்பான். மொத்த குடும்பமே அங்கே வந்துடுது. துப்பாக்கி மடையில் நிற்க வச்சு என்ன காரியண்டா பண்ணிட்டேன், உன்னை நான் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு கண்ணை வச்சு பெரியவர் மாட்டிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவனும் இப்போதான் நான் அவளை தொட்டு தாலி கட்டியிருக்கேன், அடுத்த நிமிஷமே என்ன கொண்டுட்டு அவளை விதவையாக்க பார்க்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டா, அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லடா, கட்டிக்கிறதுக்கு என் பையன் ரெடியாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுட போனா, அப்பனா சரி என்ன கொண்டுட்டா நீங்கள் ஓட்டிங்கிறது உயிரோட போயிரு என்கிட்டே நிறைய ஆட்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனோட ஆட்களையும் கொண்டு வந்து துப்பாக்கி முனையில நிப்பாட்டிக்கிட்டே இருக்கான். ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோயினி எங்க இவனை பெரியவர் கொண்டுட்டா பதிலுக்கு அவங்க எல்லாரும் சேர்ந்து பெரியவரோட மொத்த குடும்பத்தையுமே கொலை பண்ணிடுவாங்களோ, இப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவன் அந்த பையன் முன்னாடி போய் நின்றுக்கிட்டு வேணா விட்டுருங்க, இப்ப இவர் என்னோட புருஷன், அதனால இவரை கொண்டுட்டு என்னையும் விதவை ஆக்கிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளே கேட்கவும் பெரியவராலையும் என்ன பண்றதுனே தெரில. ஆனா ஒரு விஷயத்த சொல்லிடுறாரு, இப்படி ஒரு காரியத்தை பண்ணிவிட்டு என் வீட்டு பக்கம் வரணும்னு நினைச்சிடாத, இதுக்கப்புறம் உங்க குடும்பத்துக்கும் என் குடும்பத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, இன்னையோட உறவு அத்து போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரு போயிடுறாரு. பின்னாடியே பொண்ணோட அப்பா வந்து நீ எனக்கு பொண்ணே இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் நீ செத்து போயிட்ட அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்லிட்டு போயிடுறாரு. அம்மா தான் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஹீரோ இது எல்லாத்தையுமே நடக்கிற கூத்து எல்லாத்தையுமே அங்க நின்றுக்கிட்டு கண் கலங்கி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்னம்மா மருமகளை வீட்டுக்கு கூட்டிட்டு போவோம் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவளை அங்க இருந்து இறக்கி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது கூட இவன் பின்னாடியே பார்த்துக்கிட்டு இருக்கான். இவனால எதுவுமே பண்ண முடியாது. என்ன இருந்தாலும் இப்ப இவனோட அண்ணன் முண்டாட்டி ஆயிட்டா, அதனால தன்னோட காதல் தோத்து போச்சே அப்படிங்கிற மாதிரி வருத்தத்துல பாத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பொண்ண ஒரு வழியா அவளோட மாமியார் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாச்சு. மாமியார் வெல்கம் பண்ணி கிரகப்பிரவேசம் எல்லாம் பண்ண வச்சு அதுக்கப்புறம் ரூம்ல கொண்டு போய் விட்டுறாங்க. வெயிட் பண்ணுமா, என்னோட பையன் வந்துருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் என்னடானா வாசல்ல இருக்கிற எல்லாரும் கூட சேர்ந்து ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான். கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, பைபிளே கையிலேயே பிடிக்க முடியல. அதே சமயம் நம்ம ஹீரோயினி ரூமுக்குள்ள இருக்கும் போது யாரோ நடந்து வர சத்தம் கேக்குது. அந்த சவுண்டை கேட்ட அடுத்த நிமிஷமே இவளுக்கு அந்த சைக்கோ பயலோட ஞாபகம் தான் வருது. அவன் இதுக்கு முன்னாடி எவ்வளவோ கொடுமைகள் பண்ணியிருப்பான் இல்லையா, அதனால ஒரு பயம் அந்த காலடி சத்தத்தை கேட்டாலே. ஆனா அந்த பையன் இங்க வாசல்ல தான் நின்றுட்டு இருக்கான். இவ பயந்து போயிட்டு கீழே குனிஞ்சிக்கிறா. அங்க இருந்து வந்து முகத்தை இப்படி தூக்கி பாக்குறான். அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான். அவனை பார்த்துட்டு இவ ஷாக் ஆகுறா. நீ இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, எப்படி வந்த அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உடனே போயிட்டு கதவெல்லாம் சாத்திட்டு அவன்கிட்ட பேச்சு கொடுக்குறா. ஆனா அவனும் நீ என்ன காரியம் பண்ணிட்ட, ஏன் கூட தானே உனக்கு கல்யாணமாக இருந்துச்சு, திடுதுப்புன்னு வந்து இப்படி என் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, உனக்கு என்னதான் ஆச்சு, எனக்கு தெரியும் அந்த பையன் உன்னை மிரட்டி தானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான், எனக்கு கன்ஃபார்மா தெரியும், சரி அதெல்லாம் விடு, இதுக்கப்புறம் நீ இங்க எதுக்கு இருக்கணும், இந்த கல்யாணத்தையோ இல்லாம உன் நெத்தியில வச்சிருக்க குங்குமத்தையோ உனக்கு கட்டின தாலியையோ நான் ஏத்துக்கல, நீயும் ஏத்துக்கணுங்கிற அவசியம் ஒன்றும் கிடையாது, இப்பவே கிளம்பி என் கூட வந்துரு, நானும் உன்னை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி இழுத்து கூப்பிட்டு போக பாக்குறான். ஆனா இவளோ வரமாட்டேங்கிறா. ஆனா அவன் பேசின பேச்செல்லாம் கேட்கும் போது இவளுக்கு அழுகையாத்தான் வருது. இருந்தாலும் கண்ணெல்லாம் தொடச்சிக்கிட்டு அவன் முன்னாடி போல்டா நின்று பேசுற மாதிரி பேசுறா. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, எனக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, நான் உனக்கு அண்ணி, உன் அண்ணனோட மனைவி, அப்படி இருக்கும்போது என்னோட முதல் ராத்திரியில வந்து என்ன இப்படி கூட்டிட்டு போக பாக்குற, நீ பண்றது உனக்கே தப்புன்னு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. என்ன கல்யாணம் முதல் ராத்திரிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்க, இந்த கல்யாணமே நான் ஏத்துக்கலங்கிறேன், அப்படி இருக்கும் போது நீ மட்டும் எப்படி ஏத்துக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, ஏதோ டிராமா தான் பண்ணிட்டு இருக்கு எனக்கு நல்லாவே தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனும் சொல்ல வரான். ஆனா அவ கேட்குற மாதிரி தெரியல. இப்ப நான் உன் அண்ணனோட மனைவி ஆயிட்டேன், அவரு கட்டின தாலி தான் என்னோட கழுத்துல தொங்கிக்கிட்டு இருக்கு, இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த ஒரு வரவும் கிடையாது, இங்க இருந்து நீ மரியாதையா கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசி விட்டுறா. அவனுக்கு இவ இப்படிலாம் பேசுறதை கேட்டுவிட்டு மனசுடைஞ்சு போயிடுறான். அப்ப நிஜமாலுமே இவளும் விருப்பப்பட்டு தான் அந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டே அவன் இங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் இவளும் போயிட்டு அவளோட இடத்துல போய் உட்காந்துக்கிறா. திரும்பவும் காலடி சத்தம் கேட்குது. ஆனா இந்த தடவை வந்தது அந்த சைக்கோ பையன் தான். அவன் வந்து பார்க்கும்போது கதவு திறந்து இருக்கு. ஸோ கதவு திறந்து இருக்கிறத பார்த்துட்டு அந்த பையலுக்கு டவுட் வந்துருது. அவன் இங்கேருந்து நம்ம ஹீரோயினி பக்கத்துல வந்து உட்காரா. இவ்வளோ பயந்து போயிட்டு அப்படியே உட்காந்துருக்கா. அவன் வந்து கேட்குறான், எங்க யாராவது வந்தாங்களா, யார் வந்தாங்க சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறான். அவளும் பயந்துக்கிட்டு அவன் தம்பிக்காரனோட பேரை சொல்கிறான். இந்த மாதிரி பியூஷ் தான் வந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உடனே இவ போது நிறுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணுறான். அவனோட பேரை கூட நீ இனிமேல் சொல்லக்கூடாது, நீ இன்னையிலேருந்து என்னோட மனைவி, இன்னைக்கு நமக்கு முதல் ராத்திரிமா, அதான் நம்ம ரெண்டு பேரும் என்ஜாய் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி என்னடா பண்ண போறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ பயந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த பயலோ அவன் போய் தூரமா போய் உக்காந்துக்கிட்டு இவ இந்த பக்கம் பயந்து போய் உட்காந்துருக்கா. அவளை அப்படியே வெறிக்க பார்த்துக்கிட்டு இருக்கான். கண்ணை அவன் மூடுறா. ஒரு நிமிஷம் கண்ணை சிமிட்டினாலும் சிமிட்டக்கூடாது,
கண்ணு வைக்காம நீ என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கணும், நானும் உன்னை பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இது கண்ணு வைக்காம பார்க்குற போட்டி போல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. இவன் காதல் பார்வையில பார்த்தா அவ பயத்தோட அவனை பார்த்துக்கிட்டு இருக்கா. எவ்வளோ நேரம் தான் பார்த்துக்கிட்டு இருப்பா. மணியுமே ஓடிக்கிட்டு இருக்கு. 11 ஆச்சு, 12 ஆச்சு, அப்புறம் 1 ஆச்சு, 2 ஆச்சு. அது வரைக்குமே இந்த பைய கண்ணை சிமிட்டுற மாதிரி தெரில, அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். எவ்வளோ நேரம்டா ஒரு மனுஷன் இப்படியே பார்த்துட்டு இருப்பான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அவ ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படியே கண்ணை மூடிட்டு தூங்கிடுறா. ஒரு 3 மணியோ 4 மணியோ இருக்கும் அவ தூங்கும் போது. திரும்ப காலங்காத்துல விடிஞ்சிருச்சு போல. கண்ணு முடிச்சு பார்த்தா எதிர்த்தாப்புல இந்த பையன் வந்து உட்காந்துருக்கான். அதுவும் பக்கத்துல ரொம்ப க்ளோஸா அவளையே பார்த்துக்கிட்டு இருக்கான். என்ன தூங்கிட்ட போல, சரி ஓகே உனக்கு கலப்பா இருக்கும்னு தான் நானும் விட்டுட்டேன், ஆனாலும் ஒன்று நான் விடிய விடிய பார்த்துட்டு இருந்தேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் என்ன இருந்தாலும் நீ லேட்டாக தானே தூங்குன, அதனால நீ படுத்து தூங்கு, இப்போ நீ எங்கேயும் போகணுங்கிற அவசியம் கிடையாது, படு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மிரட்டுறான். உடனே அவளும் திரும்பவும் படுத்துக்கிறா. அதுக்கப்புறம் அந்த பையன் அந்த ரூமை விட்டு போயிடுறான். அவன் போன கொஞ்ச நேரத்துல அம்மா கறி வரா. அவ வந்து என்னம்மா மருமகளே நல்லா தூங்குனியா, இப்போ விடிஞ்சிருச்சு, உனக்கு காப்பி கீப்பி போட்டு எடுத்துட்டு வந்து தரவா, வேணும்னா சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்து ஊட்டி விடவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நக்கலா பேசிக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் வேணாம் அத்தை, நானே போய் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ கிச்சனுக்கு போறா. போய் பண்ணு அப்படிங்கிற மாதிரி இந்த அம்மாவும் வரட்டுது. அப்புறம் நம்ம ஹீரோ அவளுக்கு தூக்க வர சொக்குது. கண்ணை அப்படியே மூடிக்கிட்டே அப்படியே நின்றுகிட்டு இருக்கா. அவளோட முடி அப்படியே ஸ்டவ்ல பட போகுது. அடுப்பு வேற எரிஞ்சுக்கிட்டு இருக்கு இல்லையா, அது தெரியாம இவ தூங்கி விழ போக கரெக்ட் டைமுக்கு அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து சைக்கோ பைய வந்து அதனாலதான் இவனுக்கு இப்போ மொரட்டு பையிலேருந்து சைக்கோ பையன்னு பேரை வச்சாச்சு. அவன் இங்க இருந்து வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ, இவ்வளவு அசால்ட்டா வந்து இப்படி நின்றுட்டு இருக்க, உனக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது, அப்புறம் நீ எதுக்காக கிச்சனுக்கு வந்த, உன்னதான் தூங்க சொல்லிட்டு நான் வந்தேன்ல, எதுக்காக இங்க வந்த, அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அங்கே மாமியாருமே வந்துருச்சு. என்னாச்சுப்பா அப்படின்னு கேட்டுக்கிட்டு, இவரை நீ தான் சமைக்க சொன்னியா அப்படின்னு கேட்டா இல்லையே அப்படிங்கிற மாதிரி தலையாட்ட வருது. ஆனால் நம்ம ஹீரோயின் எங்கே உண்மையை சொல்லிடுவாளான்னு சொல்லிட்டு ஆமா அப்படிங்கிற மாதிரி சொன்னதும், அது எப்படி என் பொண்டாட்டியை நீ சமைக்க சொல்லலாம், உனக்கு என்ன திமிராயிடுச்சா, வீட்டுக்கு ஒரு மருமக வந்தா அவளே நீ வேலைக்காரி மாதிரி எல்லா வேலையும் வாங்கலான்னு பார்த்துட்டு இருந்திருப்பல்ல, நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது, என் பொண்டாட்டி இந்த வீட்டில் எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டா, அப்படியே செய்யணும்னாலும் அது நான் சொல்லித்தான் அவள் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ நீ இங்கேருந்து கிளம்பு, போய் தூங்கு உன்னோட ரூம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வரட்டி விட்டுட்டு இருக்கான். அவன் முழிச்சுக்கிட்டு இருக்கா. உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா, போ அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவளை இங்கிருந்து கிளம்பி ரூமுக்கு வந்துட்டா. நாளே இவ்வளோ ரணகலத்தோட போகுதே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தன்னோட கண்ணாடியில தன்னோட ஃபேஸை பார்த்துக்கிட்டே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் யாருக்கிட்டையாவது பேசினா மைண்டு ரிலாக்ஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட தங்கச்சி அவளுக்கு இவ கால் பண்றா. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு தான். கால் பண்ணி அங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா, எப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விசாரிக்கிறா. அதை பத்திலாம் உனக்கு என்ன கவலை, நீ தான் என் அண்ணனை விட்டுட்டு லக்ஷணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டுல, இப்பன்னா உனக்கு அக்கறை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கா. அப்படியே இவ ஃபோன் பேசிட்டு இருக்கும் போது இந்த பைய ரூமுக்கு வரான். அவன் வந்து நேரா பெட்டை தான் பாக்குறான். பெட்ல பொண்டாட்டிய காணோம். சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அவன் இந்த பக்கமா நின்று ஃபோன் பேசிக்கிட்டு நிக்கிறது தெரியுது. இவனுக்கா பழியா கோவம் வந்துருது. தூங்க தானே சொல்லிட்டு போனா, இப்படி இவங்க ஃபோன் பேசி நிக்கிறத பார்த்துட்டு சமக்கம் வந்து அங்க இருக்கிற ஃப்ளவர் வாசை நேரா அவ மேல தூக்கி விட்டு எரிஞ்சு அடிக்க போறானா அப்படின்னு பார்த்தா அதான் இல்ல, சவத அலறிக்கிட்டு போனை கீழே தூக்கி போட்டுடுறா. இந்த சத்தம் கேட்டு மொத்த பேர் அங்க இருந்து வந்துடுறாங்க. அப்புறம் போனு கீழே விழுந்தாலும் தங்கச்சிக்காரியோட லைனை இன்னும் கட் ஆகல போல. அவளும் ஹலோ ஹலோன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. என்ன சத்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த புயலோ முறைச்சிக்கிட்டு அப்படியே நம்ம ஹீரோயினை நோக்கி கிட்ட வந்துகிட்டு இருக்கு. பண்ணிதான் பார்க்கணும் நெக்ஸ்ட் நினைச்சு நம்ம அடுத்த பாட்டுல பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.